ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஈஸியான ஒரு டெசர்ட் பாதாம் மில்க் புடிங் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு பாதாம் புடிங்குக்கு தேவையான 150 கிராம் பாதாமை தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 மணித்தியாலம் ஊற வச்சு எடுக்க வேணும். 3 மணித்தியாலத்தில் பாதாம் நல்லா ஊறி இருக்குது. இனி இதோட தோலை உரிச்செடுத்து கொள்ளுவோம். எல்லாத்திட தோலையும் உரிச்செடுத்திருக்கிறேன். உரிச்செடுத்த பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்காக 20 மில்லிலிட்டர் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளுவோம். பாதாம் நல்ல பேஸ்ட்டாக அரைப்பட்டு ரெடியாக இருக்குது. இனி புடிங் மிக்ஸிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம். பவுல் ஒன்றில் 3 முட்டைகளை உடைச்செடுத்து கொள்கிறேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து அடிச்செடுத்து கொள்ள வேணும். வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து கொள்கிறேன். டோட்டலாக 250 மில்லிலிட்டர் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். இதில் 20 மில்லிலிட்டர் பாதாமை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணினான். பேலன்ஸ் 230 மில்லிலிட்டரை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இனி புடிங் மிக்ஸிங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட அரைச்செடுத்த பாதாமையும் சேர்த்து கொள்கிறேன். 100 அல்லது 150 கிராம் பாதாம் சேர்த்து கொண்டாலே போதும். அதுக்கு மேலே சேர்த்து கொண்டா புடிங்கிட கன்சிஸ்டன்சி மாறி உடைய பார்க்கும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளுவோம். அளவான ட்ரே ஒன்று எடுத்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் பூசிக்கொள்கிறேன். அரைச்செடுத்த புடிங் மிக்ஸிங்கை ட்ரேயில் ஊற்றி கொள்ளலாம். அலுமினியம் ஃபாயில் ஒன்றால் கவர் பண்ணி ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். புடிங் ட்ரேயை ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு ஸ்டாண்டர்ட் அளவு உயரத்துக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து ஸ்டீம் வெளியில் போகாத மாதிரி ஒரு மூடியால் மூடி 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 40 நிமிஷத்தில் பாதாம் மில்க் புடிங் ரெடி ஆகிட்டது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. ஆற விட்டு 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கிறேன். துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி கொள்ளலாம். வாவ், சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான, வாயில் போட்டாலே அப்படியே க்ரீமியாக கரையிற கன்சிஸ்டன்சியில் இருக்கிற பாதாம் மில்க் புடிங் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.